ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் அண்ணா. நல்லா போயிட்டுருக்கு சீரியல். இதில் ரீசெண்டாக ஒரு நடிகை வந்து சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தர்ஷனா. தர்ஷனா வந்து வீரா அப்படின்ற கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தாரா அவங்க தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சடனாக அவங்களுக்கு சந்தியராகம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரவும் இங்கே அண்ணா சீரியல்லேருந்து வீரா கேரக்டரை வந்து குவிட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ தர்ஷனா நடிச்சிட்டு இருந்தாங்க. தர்ஷனாவும் அவங்களோட சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த ப்ராஜெக்ட்ஸை விட்டு விலகியிருக்காங்க. அதை பற்றி அவங்களே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை விட்டு போகும்போது வேற ஒரு பெரிய விஷயம் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே என்ன வேற ஒரு இதில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களோட கேரக்டரை யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி. இவங்க வந்து இப்போ கரண்ட்டாக டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஒன் ஆஃப் த பேரா வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கௌரி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டான்ஸர். இவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுற மாதிரி அண்ணா சீரியல் ஆக்டர் நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா, செந்தில், அவர் வந்து அந்த லொக்கேஷனுக்கு டான்ஸ் லொக்கேஷனுக்கு வந்து அண்ணாவோட போஸ்டரை கொடுத்து, நீ தான் வீராவா என்னோட தங்கச்சியாக வரப்போகிற அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாங்க நம்மளோட கௌரியுமே. நம்மளோட அண்ணா சொல்கிறத பார்க்கும்போது அப்கமிங் வர வாரத்திலேயே மண்டேலேருந்தே இவங்களோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கௌரி நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்களாம். இது அவங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் கௌரி, இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.